Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல இமாலயா நேச்சுரல் க்ளோ கேசர் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னும் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேனை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 70 rupees 50 ml, 130 rupees 100 ml, 160 rupees 150 ml வருது. இந்த ப்ராடக்ட்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா நமக்கு 3 months வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சோப் ஃப்ரீ, அதுக்கப்புறம் இதில் வந்து ஹெர்பல் ஃபார்முலேஷன் இருக்குது. இந்த ஃபேர்னஸ் கேசர் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணும், அப்புறம் நம்ம க்ளோயிங்கான ஸ்கின் நமக்கு வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் கேசர் இருக்கிறதுனால கேசரில் வந்து காம்ப்ளெக்ஷன் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறதாகவும், அது நம்ம ஃபேஸை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபேரராகவும் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும்னு கிளைம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ப்ரோமோகிரானேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணும். அண்ட் இதில் குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ஸ்மூத்தன் பண்ணும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளீன், ஃப்ரெஷ் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்க்கு இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேக்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இமாலயா ஃபேர்னஸ் கேசர் ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு ஒரு நார்மல் இமாலயன் பேக்கிங் மாதிரி தான் வந்து வருது. ஒரு பிளாஸ்டிக் கலர் டப்பில் டார்க் க்ரீன் கலர் ஃப்ளிப் கேப்போட நமக்கு வந்து வருது. டியூப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேபிளால் வந்து கவர் பண்ணியிருக்கு. அதில் வந்து எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூபே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ குவான்டிட்டி உள்ளே இருக்குன்றதை நம்ம வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டியூப்பில் வந்து கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது அந்தளவுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கிங் கிடையாது, நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் வந்து பண்ணணும். அடுத்து வந்து இதோட ஃப்ராக்னஸ் நமக்கு பார்க்கணுன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃப்ளோரல் ஸ்மெல் தான் நமக்கு வந்து வரும். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு எல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம வாஷ் பண்ண உடனே அது பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிடும் இந்த ஸ்மெல். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த டப் எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ஒரு லைட் பீச் கலரில் நமக்கு வந்து இருக்கும். ரொம்ப திக் அண்ட் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து ஈஸியாலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. கொஞ்சம் திக் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஸோ நம்ம வாட்டர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு நிறையவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வரும். அண்ட் ரொம்ப நமக்கு வந்து டைம் எல்லாம் வந்து எடுத்துக்காது. அண்ட் இது நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வந்து ஆயிலியாகவோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து எதுவுமே வந்து வச்சுருக்காது. நமக்கு இதை அப்ளை பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லைட் ஒரு கூலிங் சென்சேஷன் மாதிரி தான் நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்கும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் அது எல்லாத்தையுமே இது வந்து எடுத்துருது. பட் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுல வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை. மேக்கப் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுல நமக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது நேச்சுரல் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறீங்க, கோகோனட் இல்லை ஏதாவது இன்ஃப்யூஸ் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுமே கூட இது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு. இந்த இமாலயா ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோயிங் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுருக்கோம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்கின்னை ஃபேர் பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து இதில் வந்து பார்க்க முடியாது. பட் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக தான் நமக்கு வந்து இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சரில் நமக்கு இருக்கிறதுனால ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து சூட் ஆகாது. பட் ஸ்டில் நீங்கள் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் வின்டர் டைமில். ஏன்னா காமனாகவே பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நமக்கு கொஞ்சம் வந்து ட்ரை ஆகுது. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நல்லா இருக்கலாம். ஸோ மேபி ட்ரை ஸ்கின் இது வந்து வின்டர் டைம்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிங்க, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து ட்ரை ஆகிறதுக்கோ இல்லை ஸ்ட்ரெச்சி மார்க்ஸ் வரதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த இமாலயா கேசர் ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு ஜென்டிலான ஒரு கிளென்சர் அண்ட் சூட்டபிள் ஃபார் ட்ரை, நார்மல் அண்ட் காம்பினேஷனல் ஸ்கின் டைப்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் டைப் அண்ட் காம்பினேஷனல் ஸ்கின் டைப்க்கு வந்து நல்லாவே வந்து சூட் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறது என்னென்னு சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, அதுக்கப்புறம் நல்லா நமக்கு வந்து நுர வரும் யூஸ் பண்ணும்போது. லேதர் நமக்கு வந்து நல்லாவே வரும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணுது. ஒரு கூலிங்கான சென்சேஷன் வந்து இருக்குது. டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுது. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் வந்து பண்ணலாம். ஸ்கின்னை பார்த்திங்கன்னா லைக் ஆயிலி ஸ்கின் அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ட்ரை அவுட் பண்ணலை. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற வந்து ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இது வந்து ஆயிலி இருந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணல. அடுத்து அதே மாதிரி மேக்கப் அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து ரிமூவ் பண்ண மாட்டேங்குது. லைக் ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணியிருந்தாலுமே இன்க்ரீடியன்ஸில் வந்து நமக்கு ஒரு சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை, இதெல்லாம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.